தோழர்களே, ஏழை தொழிலாளி மாரிமுத்துவும் அவனது தாயற்ற குழந்தைகளும் இன்று ஏமாற்றப்பட்டு விட்டனர். இன்று அவனுக்கு இழைக்கப்பட்ட இதே அநீதி நாளை உங்களுக்கு இழைக்கப்படலாம், உங்களுக்கு இழைக்கப்படலாம், எனக்கு இழைக்கப்படலாம், ஏன் நம் எல்லோருக்குமே இழைக்கப்படலாம். மில் முதலாளி தனது செல்வாக்கை உபயோகித்து மாரிமுத்துவின் ஏழ்மையை விலைக்கு வாங்கிவிட்டார். வயத்துக்கில்லாத அந்த மாரிமுத்துவிடம், வாய் பேச தெரியாத அந்த ஏழையிடம், படுத்த படுக்கையிலே கிடக்கும் அந்த பாட்டாளியிடம் கேவலம் 200 ரூபாய் காசு கொடுத்து கையொப்பம் வாங்கிவிட்டார். இந்த மரத்தை ஏன் கையெழுத்து போட்டா? அதே கேள்வியை நான் உங்களிடம் திருப்பி கேட்கிறேன். நீங்கள் ஏன் 1 மாத போனஸ் வாங்கிக் கொண்டு 3 மாதத்திற்கு கையொப்பமிட்டீர்கள்? ஏன் கையொப்பமிட்டீர்கள் என்று கேட்கிறேன். உங்களைப் போல்தான் மாரிமுத்துவும் வயிற்றுக் கொடுமை, ஏழ்மையின் காரணத்தால் இந்த ஏமாற்றுதலுக்கு ஆளாகிவிட்டான். ஆனால் தோழர்களே, இன்று காலம் மாறிவிட்டது. நாம் சுதந்திர நாட்டிலே வாழ்கிறோம். மனிதனுக்கு மனிதன் அடிமையல்ல என்ற அடிப்படையிலே நமது அரசு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்து நாட்டிலே பல தொழிற்சாதனங்களில் தொழிலாளர்கள் இனிமேல் வெறும் கூலிகள் அல்ல, அவர்களும் கூட்டாளிகள் என்ற முறையிலே நடத்துகிறார்கள். ஆனால் இந்த தொழிற்சாலையில் மட்டும்தான் எல்லாம் பழைய 10ஆம் பசலி முறையிலேயே நடத்தப்படுகிறது. எத்தனை நாட்கள் நாம் இப்படி ஏமாற்றப்படுவது? எத்தனை காலம்தான் நீங்கள் இதை பொறுத்திருக்க போகிறீர்கள்? தோழர்களே, தொழிலாளி தனித்தனியாக இருக்கும் வரை ஏழை சொல் அம்பலம் ஏறாது, அவனுக்கு நியாயம் கிடைக்கவே கிடைக்காது. ஆகையால் நமது சக்தி முழுவதையும் ஒன்று திரட்ட வேண்டும். நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர வேண்டும். நமது திறமை, வலிமை, நேர்மை எல்லாம் ஒன்று சேர்ந்து தொழிலாளி வர்க்கத்தின் குரல் ஒரே குரலாக ஒலிக்க வேண்டும். நமக்காக பரிந்து பேச ஒரு தொழிலாளர் யூனியன் இருக்குமே. ஆனால் இன்று ஏழை தொழிலாளி மாரிமுத்துவின் பணத்தில் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் பறிபோய் இருக்குமா? இப்பொழுது யூனியனை ஆரம்பிப்போம். மாணிக்கம் தான் இன்று தலைவர். தொழிலாளர் யூனியன் தலைவர் மாணிக்கம், தொழிலாளர் யூனியன். பாபா, பாபா, ஹே பாபா, என்ன இங்க வா, அங்க நின்னு கேக்குற. என்ன அதிகாரம் தலை தெரிக்குது? அது சரி, உன் அறையில கட்டில் இருக்கு பாரு, கட்டில் அதை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. போ. கொஞ்சம் பாபா, நீ சீக்கிரமா ஓடி போய் உங்க அம்மா கிட்ட, எங்க அக்கா கிட்ட நம்ம 2 பேர் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லு. வந்தேன். எங்க கொஞ்சம் வாய ஊது. இல்ல காலங்காத்தால ஏதாவது போட்டுக்கிட்டு வந்திருக்கியா, இல்ல சொந்த புத்தியோட பேசுறியாங்கத்த பாட்டு. கரெக்ட். இவ்வளவு நாளா நான் சொந்த புத்தி இல்லாம தான் இருந்தேன். இன்னையில இருந்து புத்தியோட பழைக்க போறேன். பாரு. பயப்படாத, பயப்படாத. சுத்தி எடுத்துட்டு வா, சுத்தி எடுத்துட்டு வா. ஏன் இந்த கட்டில கட்டிக்கிட்டாள? கட்டில நல்லா இருந்தாதான் தொட்டியில வரும். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் காசு வரும். ஆமா, அதான் தெரியுது, காசு வர லட்சணம். ஆமா, இன்னைக்கு ஏன் நீ வேலைக்கு போல? ஒரு வேலை செய்யத்தானே போறேன். இந்த கட்டில சரிப்படுத்தி வை, ஒரு பாயை விரிச்சு ஒரு தலகாணியை போட்டு வை. நீ இங்கே இரு, இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். உனக்கு இன்னைக்கு என்னமும் உடம்பு சரியில்லை. நீ செய்யறத பார்த்தா எனக்கு ஒண்ணும் புரியவும் இல்லை. புரியலையா? காக்கா. என்னது காக்காயா? இன்னும் புரியலையா? உட்கார் சொல்றேன். காயம் பட்டா, சரி சரி, எல்லாம் நான் அப்புறம் மேல சொல்றேன். இதெல்லாம் சரிப்படுத்தி வை. ஐயோ ஐயோ, இந்த ஆளுக்கு இன்னைக்கு என்னமோ காக்கா பைத்தியம் பிடிச்சிருக்கு. பட்லர், காபி கொண்டு வா. இங்க வந்துட்டேன். அட இன்னுமா கொண்டு வர? வந்துகிட்டு இருக்கேன். வந்துகிட்டு இருக்கிறாங்க. மேல இருக்கிற கடவுளே, உன்னை நம்பிதான் கீழே விடுறேன். என்ன காப்பாத்து, கைவிட்டுடாதே. நீ சாட்சி, நீ சாட்சி, நீ சாட்சி. ஐயோ பாத்து தூக்குடா, எல்லாரும் உடஞ்சு போயிருக்கா, பாத்து தூக்குடா. ஐயோ எப்பா, ஐயோ எம்மா, ஐயோ முதலாளிக்கு உழைச்சு உழைச்சு இந்த தொழிலாளி எலும்பு உடைஞ்சு போச்சுடா.
அங்கதாண்டா கொட 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 கொட. ஐயோ ஏய், நீ சாட்சி நீ சாட்சி நீ சாட்சி. ஐயோ எம்மா ஐயோ எம்மா என்ன இந்த கத்து கத்துற வீட்டுல இருந்து ஒத்திரி காணுமே. ஐயோ என்னது ஐயோ ஐயோ எப்பா என்னடா எம்மா எம்மா என்ன காப்பி கொண்டுட்டு வாடாந்தீங்களா? ஆமா நான் கொண்டுட்டு வரும்போதே சீக்கிரமா வாடாந்தீங்களா? ஆமா நீங்க வர சொல்றீங்களே நான் ஓடியாந்தேனா? ஆமா அதுக்கு என்ன இப்போ? அது போதும் அது போதும். நீங்களா சாட்சி நீங்களா சாட்சி. ஏடா சும்மா சொல்லுங்க, தூக்குங்க வேண்டாம். எம்மா நான் போயிட்டு வரேன் தாயே, நான் போயிட்டு வரேன். அது சொல்ல மறந்துட்டேன். அட இருங்கடா அட இருங்கடா. எம்மா நீங்க எதமா கட்டுங்க, கொட்டமுத்து ரொம்ப நல்லவன், கொடுத்தா வாங்கிவான்னு சொல்லுங்க. எம்மா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏப்பா அட ஏடா பணத்தை தூக்கி போடுற மாதிரி போடுறீங்க, உள்ள போடுங்கடா. நீங்க போடுற வேகத்துல எலும்பு இடம் விட்டு இடம் மாறி போட்டு. நீ தொடாத நீ தொடாத. உன் மவளை கூப்பிடு, உன் மவளை கூப்பிடு. மாடிப்படியில இருந்து வந்துட்டா நம்ம அடி ஒண்ணும் விடப்படல. பொம்பளை கிட்ட ஏடா பேச்சு, ஆம்பளை நாளைக்கு என்கிட்ட சொல்றான் அடியா படல. ஐயோ ஏடா ஏடா தொழிலாளி தொழிலாளி இப்படி எல்லாம் பேசுறேன், போய் பேசுறாங்க. முதலாளிகிட்ட இப்படியே போய் சொல்றான் போல தெரிஞ்சு போகலாம். அப்ப என்ன நிம்மதியா தூங்குற மோகட. ஐயோ அப்பாடா. என்னடா இதெல்லாம் பொய்யா? எது பொய்? இதெல்லாம் பிசினஸ், பணம் சம்பாதிக்கிற முறை. சும்மாவா 20,000? ஐயோ நீ இருக்காத, நீ கண்ணா பின்னான்னு உடைய விடு. நீ முன்னால போ. என்ன எங்கடா போ சொல்ற? இன்னைக்கு நடந்து போ, நாளைக்கு கார்ல போலாம். பிளைமோத்து வாங்கி தரேன். இதெல்லாம் பிசினஸ்க்கா. உன் பிசினஸ் நீயும் ஒழுங்கா 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்ல. பிசினஸ் பிசினஸ் நீ வாங்க. பொண்ணை எங்க எடுத்துட்டு போற? அவன் எங்க இருக்கட்டும், நீ போக்கா. இதெல்லாம் காக்கா, நீ போக்கா. பாப்பா போடு தாப்பா. பாப்பா இப்படி உட்கார. அடச்சி உனக்கு வேற வேலை இல்ல? கோச்சுக்காத, தங்கம் உட்கார். பாரு எஜமானி அம்மா இருக்கிறாங்களே, அவங்க இழகுன மனசு. திடீர்னு வந்தாலும் வருவாங்க. வந்தாங்கன்னா நான் உன் பொண்டாட்டின்னு சொல்லிடு. இது இன்னும் வளர்ற. தப்பு தப்பு, நீ என் பொண்டாட்டின்னு சொல்லிடு. என்ன எப்படி இருக்கு உடம்பு? கோச்சுக்காதம்மா, இதெல்லாம் பணம் சம்பாதிக்கிற வித்தை. சொல்லிடுறியா? என் கண்ணு இல்ல, சொல்லிடுறியா? ஆகட்டும் மச்சான். வராங்க போல, அங்க போய் பாருங்க. ஆமா, இந்த பட்லர் கொட்டமுத்து எங்கதானே குடியிருக்கிறான். ஆமா, நீங்க யாரு? நான் மில் மேனேஜர். வாங்களே, வந்து பாருங்களே. உட்காருங்க. யாரு? எஜமானி அம்மாளா? எஜமானி அம்மா, நீங்க இந்த வீட்டுக்கு வரலாமா? யாருக்கிட்டே கொடுத்து அனுப்புறா, நான் வாங்கிக்க மாட்டேனா? என்னடா உளர்ற? ஆம்பளைங்க பொம்பளைங்க வித்தியாசமா தெரியல. ஐயோ எவனோ குறுக்க பேசுறான், பேச வேணாம்னு சொல்லு. சும்மா இரு மாமா. அது எஜமானி அம்மா இல்ல, மேனேஜர் ஐயா. மேனேஜரா? வணக்கம் மேனேஜர். மேனேஜரியா? கண்ணுல பாப்பா அவர் அடிபட்டு இருக்கு போல இருக்குது. ஆணும் பொண்ணு 2 பேரை பார்த்தாலும் எனக்கு ஒரே மாதிரியா தெரியுது மேனேஜரியா. அம்மா இவ யாரா? நீங்க காயத்தை கவனிங்க, என்ன கொண்டாந்தீங்கன்னு சொல்லுங்க. அவ யாரா இருந்தா என்ன? என் பொண்டாட்டி தான். பொண்டாட்டியா? ஏய் போய் சொல்லாத. உனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு? இது லவ் மேரேஜுங்க. கோயில்ல மாலை மாத்திக்கிட்டோம். அது ஒரு பத்திரிகை கூட வைக்கலையே. எதுக்கு? கந்தன வள்ளியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, பத்திரிக்கை வச்சாங்க. அது சரி. பல பேருக்கு சொன்னாங்களா. நம்பியிருந்தா நம்பிராஜன் கிட்ட கூட சொல்லலையாமே. என் பிள்ளை ஐயா வணக்கம் பண்ணிக்க, அவருதான் உங்க அப்பா மாதிரி. இனிமே அவர்தான் உனக்கு தோணு. கும்பிடுற மேனேஜர் ஐயா, இனிமே நீங்க தான் காப்பாத்தணும். அழாதம்மா. அவரால இனிமே எழுந்திருக்க முடியாது. அவர் சாப்பிடணும், நான் சாப்பிடணும், எங்க அம்மா சாப்பிடணும், என் புள்ள குட்டிங்க எல்லாம் சாப்பிடணும். புள்ள குட்டியா? ஆமாங்க, எல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு கூட இன்னும் நான் பணம் கட்டலைங்க, அதுக்குள்ளார படிதான் விழுந்துட்டு. இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எஜமானி அம்மா உன்னை பார்த்துட்டு வர சொன்னாங்க, வந்திருக்கேன். அனுப்பிச்சிருப்பாங்க அனுப்பிச்சிருப்பாங்க. ஈர மனசு உள்ளவங்க. என்ன சொன்னாங்க? ஐயோ பாவம். அப்புறம் என்ன சொன்னாங்க? ஏழை. எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? நீங்க போய் இது 100 ரூபாய கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. 100? அந்த அம்மாலே பவுடர் வாங்கி தடவை சொல்லுங்க. 100? டேய் சும்மா அதிகமா ஆசைப்பட்டா இதுக்கு மோசம் வந்துடும். படிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். 18 படி உருண்டு இருக்கிறேன். படி எண்ணி பணம் கொடுக்கணும் ஐயா. கொடுக்கல நான் யூனியன்ல சேர்ந்து கேஸ் போட்டுருவேன். கோர்ட்ல பேசிக்கிறேன். அப்ப கோர்ட்ல பேசிக்கிறேன். நான் டாக்டரையா வர சொல்லிருக்கேன். அவர் வந்து என்ன சொல்றாரோ அப்படி செய்யும். டாக்டர் ஐயா எதுக்கு பட்டவன்? நான் சொல்றேன், நம்பிக்கை இல்லையா? வாங்க டாக்டர் வாங்க. ஏன் இவ்வளவு டிலே பண்ணிட்டீங்க? ஆமா, இந்த ஆயுதங்கள்லாம் தேடி எடுத்துக்கிட்டு வர வேணாம். ஆயுதமா? எதுக்கு? சும்மா இருப்பா, அழுத்துக்காத. நீ தானே அடிபட்டவன்? கேள்விய பாரு, கேள்விய. சந்தேகமா இருக்குதா? காயத்தை பாருங்க. எங்க நாக்கு ரெட்டு? நாக்குல அடி இல்ல,
மூளையில அடி, தலையில அடி, இடுப்புல அடி, கழுத்துல அடி, புரட்டியில அடி, வயத்துல அடி, ஆஹா, வயத்துல அடி, இந்தாம்மா, வயத்துல அடி. இந்த ஆளை கொஞ்சம் திருப்பி போடு. ஐயையே, அவளுக்கு தோசை தான் திருப்ப தெரியும். நானே திரும்பிக்கிறேன். எதுக்கு வந்து எங்க அடிபட்டிருக்குன்னு பார்க்க வேண்டாம். ஓஹோ, பாருங்க பாருங்க, கொஞ்சம் நீங்க உதவி பண்ணுங்க. சரி. இடுப்புல அடி 18 படி, இடுப்புல அடி 18 படி. அம்மா, இங்கயா? அங்க இல்ல, இங்க அங்கே இல்ல. ஏன்பா? வந்து எங்க அடிபட்ட மாதிரி காணமே, சும்மா உன் பாட்டு கத்திரியே. உள்காயம், உள்காயம். மேனேஜர் சார், உள்காயம் பட்டிருக்கு. அப்பா, என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமாப்பா, எங்க சாப்பாடெல்லாம் ஐயோ, தானே இருக்குது. என்னங்க என்ன இது? கத்தி அருவாம கத்திரி எல்லாம் எடுக்கிறீங்களா? ஒண்ணுமில்லம்மா, உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல. அப்ப உடனே செய்வீங்களா? என்னது அப்படி ஒண்ணுமில்ல. அப்படி பாருங்க, லேசா அப்படி முதுகுல ஒரு கிழிச்சு இழுச்சு இந்த ஒரிஞ்சு போன எலும்பு இருக்கு பாரு, அதை எடுத்து எடுத்து அதுல கொஞ்சம் லேசா அப்படி கரண்ட் வைக்கணும், அவ்வளவுதான். கரண்ட் வைக்கணுமா? ஆமா. இதெல்லாம் எது கரண்ட் வைக்கணும், பேட்டரி வைக்கணும்னு மனுஷனை மின்சாரம் ஆக்கிடுவீங்க போல இருக்குது. ஐயோ, மேனேஜர் சார், இந்த ஆளை கொஞ்சம் கட்டி அமுக்கி பிடிச்சிருங்க. ஐயோ, வேணாயா, 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 வேணாயா. கட்டியா பிடிச்சு. ஐயா, வேணாயா, வேணாயா. எனக்கு வியாதி சொல்லுங்க. நான் ஒரு எழுபது எங்கடா போறேன்? ஆரை ஏமாத்துறேன். போடா, கீழே விழுந்தாங்க. வாங்க டாக்டர். உன்னை நினைக்கிறேன். மேனேஜரையா, மேனேஜரையா, என்னடா வாங்கய்யா, அந்த 100 ரூபாயாவது கொடுத்துட்டு போங்க. 100 ரூபாயா? உன்னை இப்பதான் வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டேன். ஐயோ,